தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகம் செய்ய காத்திருக்கும் கும்பராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமா இருக்கு. இதுவரைக்கும் இருந்த கஷ்டத்துல இருந்து வெளில வரப்போறீங்க. ஆனா 2ஆம் இடத்துல இத்தன கிரகங்கள் இருத்தல் அப்படின்றது நெறைய டைலமா வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி வீட்டுக்கு சில விஷயங்கள பண்ண வேண்டியிருக்குள்ள, வீட்டுக்குள்ள வந்தாலே ஏன்டா வரோன்ற மாரி சில சலுப்புகளையும் குடுக்கும். அலைச்சல் அதிகரிக்கும். ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி தான் போய் 2ல உட்கார்ந்திருக்காரு அப்படின்றபோது, கொஞ்சம் குடும்பத்திற்காக அலைய வேண்டியிருக்கும். அது செவ்வாய் அவரால இளைய சகோதரத்திற்காக கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். இந்த தடவ நெறைய டிராவல் பண்ணுவீங்க. தொடர் வண்டியில ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ட்ரெயின்ல டிராவல் பண்றது, ஃப்ளைட்ல டிராவல் பண்றது இதெல்லாம் உண்டு. ஸோ டிராவல் அதிகரிக்கும் இந்த தடவ கும்பராசிக்காரர்களுக்கு. நெறைய சந்தோஷமான டிராவல், சொந்த பந்தங்களோடு இருப்பதற்கான டிராவல், கர்மா கிளென்ஸ் பண்றதுக்கான டிராவல்ன்ற மாரி நெறைய இந்த தடவ அ கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் குடும்பத்திற்காக சில பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. அதே சமயம் இதுவரைக்கும் வராத வருமானம் வரும். எனக்கு அது ஆயிடுச்சு. உங்க கும்பராசிக்காரர்களுடைய ஸ்பவுஸுக்கு உங்க மூலமா லாபம் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுடைய கணவர்மார்கள் பெண்களாக இருந்தாலும் உங்கள் மூலமாக கணவருக்கு யோகம் கிடைக்கப் போகிறது. கணவரா இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய மனைவிக்கு உங்கள் மூலமாக யோகம் கிடைக்கப் போகிறது. ஸோ அதே சமயம் தலைக்கு மேல இருக்கக்கூடிய ராகுட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். குருவோட பார்வையில சமத்தா இருந்தாலுமே, புதன் 10 தேதி வரைக்கும் இருக்கும்போது கொஞ்சம் ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டாம இருங்க. அடுத்தவங்கட்ட ஏமாறாம இருங்க. இதெல்லாம் பண்ணுங்க. நெறைய பூச்செடிகள் வாங்கி வைப்பீங்க இந்த தடவ. கும்பராசிக்காரங்க வாங்கி வச்சீங்கன்னா சொல்லுங்க. நெறைய பூச்செடி வாங்குறது, நெறைய செடிகள்லாம் வாங்கி வைக்கிறது. இந்த தடவ செடி இருக்கிற இடத்துக்கு, பூ இருக்கிற இடத்துக்குலாம் அப்படியே போயிட்டு வர்றது. அத பார்க்கறது. திடீர்னு செம்பருத்தி வாங்கி வீட்ல வைக்கணும். திடீர்னு பவளமல்லி வாங்கி வீட்ல வைக்கணுன்ற மாரி போய் நர்சரி கார்டனோட கனெக்ட் ஆகுது. நீங்க போற இடத்துல இந்த நர்சரி கார்டன்லாம் உங்க கண்ல படுதுன்ற மாரி கொஞ்சம் பசுமையை நோக்கி இந்த தடவ வாழ்வியல் பயணம் இயங்கப் போகிறது. யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கொஞ்சம் பாதச்சனையா இருக்கிறனால ஓரளவுக்கு கால் சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமா இருங்க. இது ஒரு பக்கம். கவனம் எதுலன்னா வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். வேலை போறதுக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். வேலைய விட்டுட்டு வேற வேலைக்கு போலாமான்ற அளவுக்கு பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். பிரஷர கண்ட்ரோல் பண்ற வேண்டிய சினாரியோல உட்கார்ந்திருப்பீங்க. 2ஆம் இடத்துல இத்தன கிரகங்கள் அதுவும் செவ்வாய் உட்கார்ந்திருக்கான், சூரியன் உட்கார்ந்திருக்காங்க. அதுவும் 7ஆம் வீட்டு அதிபதி போய் 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது எதிராளி மூலமா நம்மளுக்கு பிரஷர கிரியேட் பண்ணும். பார்ட்னர் மூலமா கோவம் வரும். பார்ட்னர் மூலமா டென்ஷன் ஆகும். அது லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, வெளியில இருக்க பார்ட்னரா இருந்தாலும் சரி, அதன் மூலமா நம்மளுக்கு கோவம் வரும். சமுதாயம் அதுதான் 7ஆம் இடம். நெறைய சமுதாயத்த பத்தி பேசி டென்ஷன் ஆவீங்க. அவங்க குண்டு போட்டா நான் உன்ன சும்மா விடுவேனான்ற மாரி நீங்க ஸ்டேட்டஸ் வைப்பீங்க. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அப்படியே கோவம் வெறி கொண்ட வேங்கையா மாறுவீங்க. அதே மாரி 7ஆம் இடம் 2ஓட கனெக்ட் ஆகும்போது நெறைய அவர்களுக்காக சில செலவுகள் மேற்கொள்ள வேண்டிய காலகட்டத்தை இந்த தடவ உருவாக்கி குடுக்கும். ஸோ, அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே. அதே மாரி செவ்வாய் உடைய ஆளுமையும் இருக்கனால கொஞ்சம் பல்லு, ஸ்கின்னு, எலும்பு சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமா இருக்கணும். இதற்கான வலிகள் வருவது, பல்லு சம்மந்தப்பட்ட இடத்துல ஏதாவது மாட்டிக்கிறது, பல்லுல பெயின் வர்றது, பல்லுல போய் ஹாஸ்பிட்டல் போறது, இதெல்லாம் வந்து செவ்வாய் வந்து கொஞ்சம் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. ஓகே. நெறைய பேருக்கு ரூட் கேனல் பண்றது, ரூட் ஃபில் பண்றதுல பல்ல ஏதாவது பிரச்சனை வர்றது, திடீர்னு பல்லு புடுங்குறது, பல்லு வலியால அவஸ்தைப்படுறது, இதெல்லாம் வந்து செவ்வாய் ஒரு வேளை உங்க சுயஜாதகத்துல நல்லா இல்லாத பட்சத்துல, இந்த தடவ ஏன்னா இந்த முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் அந்த 2ஆம் இடம் இல்லையா? இந்த இடத்தின் மூலமாக சில சமிக்கைகளை சனி, செவ்வனே செய்வார். ராசிநாதன் செவ்வனே செய்வார். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். 7ல இருக்கக்கூடிய இந்த கேது ஒரு மாரி நிலையற்ற தன்மைய குடுப்பாரு. அடுத்தவங்க என்ன மதிக்கலையோ அப்படின்ற மாரி நம்மள நெனைக்க வைப்பாரு. உங்கள மதிக்கிறாங்க, மதிக்கல அடுத்த விஷயம். ஆனா நீங்க அவங்க என்ன மதிக்கல, அத பண்ணல, இது பண்ணல நெறைய கம்ப்ளைண்ட் பாக்ஸ் வந்துரும் ஒப்பிக்க போறீங்களோ? எஸ். அத மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா போதும். மத்தபடி கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமா இருக்கக்கூடிய மாதமாக, கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய மாதமாக, கொஞ்சம் செலவுகள் எட்டிப்போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. உங்களுக்கும், உங்க தம்பிக்கும், உங்களுக்கும், உங்க இளைய சகோதரத்துக்கும் சண்டை வராம, பேச்சுவார்த்தையில கை கலகைகள் ஆகாம கவனமா பார்த்துக்கங்க. மிக முக்கியமா தேவைப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளையா இருந்தா எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. இத்தன கிரகம் அங்க இருக்கும்போது வேற என்ன படிக்கிற பிள்ளைங்கலாம் இந்த தடவ லீவு மாசம் தான் ஜாலியா அங்கங்க சுத்தி, என்ன மேல கீழ அடிபடாம இருக்க. செவ்வாய் எப்படினாலே கராத்தே கிளாஸுக்கு போறேன், நான் பேட்மிண்டன் கிளாஸுக்கு போறேன்னு பிள்ளைங்க உங்கள கொஞ்சம் டார்ச்சர் பண்ணும். அதுக்கு நீங்க செலவுகள் பண்றதுக்காக இருக்கும். சம்மர் கிளாஸ்லாம் சேர்த்து விடுவீங்க. பிள்ளைகள் மூலமாக ஒரு டிராவல் பண்ணிட்டு வருவீங்க. நான் தான் சொல்றேன் நெறைய தொடர் வண்டியோட, நெறைய மகிழுந்தோடலாம் கனெக்ட் ஆகுதுன்னு. அதனால இந்த தடவ அதற்கான வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது. பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கும்பராசிக்கார குழந்தைகளுக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஓகே. கும்பராசிக்காரங்க 20 வயதுலருந்து 40 வயதுக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நெறைய பேருக்கு கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் வேலை பளு,
வாட் நெக்ஸ்ட் வாழ்க்கை குறித்த ஒரு மாரியான பதட்டம், ஒரு மாரியான இது வீட்ல வந்து ஆஃபீஸ்ல தனக்கு மேலதிகாரிகள் ஒரு மாரி பிரஷர குடுக்கறது, அதன் மூலமா வேலைய விட்டு ஓடிடலாமான்ற மாரி எண்ணம் வர்றது, அத வீட்ல காட்ட முடியாம தவிக்கிறதுன்ற மாரி கொஞ்சம் டிப்ரஷன் ஸ்டேட்டுக்குள்ள போவீங்க. பட் ஸ்டில் அதெல்லாம் அந்த ஒரு 15 நாள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சூரியன் போனதுக்கப்புறம் எல்லாமே சரியா போகுது. முயற்சிகள் எல்லாம் நீங்க தான் டானா இருக்க போறீங்க. ஸோ முதல் 15 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஓகே. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. அலைச்சல் அதிகரிக்கும். நெறைய டிராவல் பண்ணுவீங்க. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில நிதானமா இருக்கணும். செயல்ல வந்து கொஞ்சம் உத்வேகத்த இன்கிரீஸ் பண்ணணும். கடன் வாங்குற இடத்துல கவனமா இருக்கணும். கடன் குடுக்குற இடத்துல கவனமா இருக்கணும். ஸோ இதுல மட்டும் கவனமா இருந்துக்கிட்டா போதுமானது. மத்தபடி எல்லாம் தானாக கூடி வரப்போகிறது. பிள்ளைகள் குறித்த கவலை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். இருக்காதுன்னுலாம் சொல்லல. கண்டிப்பா அதிகரிக்கும். அத எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்துட்டு பண்ணுங்க. ஓகே. 60 தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இளைய சகோதரிடம் வாக்குவாதத்த வச்சுக்காதீங்க. இல்ல இளைய சகோதரருக்காண்டி சில ஏதாவது பண்றது. இல்ல என் தம்பி வீட்டு கல்யாணம், என் தங்கச்சி வீட்டு கல்யாணம், இல்ல என் தம்பிக்கு 60ஆம் கல்யாணம், ஏதோ ஒண்ணு. அதோட சேர்ந்து அதுக்காக பயணப்படக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவ கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ, அதனால அலைச்சல் மூலமாக அனுகூலம். வயசு வேற ஆயிடுச்சுல்ல, கொஞ்சம் முட்டி வலி, இடுப்பு வலிலாம் வரும். கால் வீக்கம் அதிகரிக்கும் இந்த தடவ. அதனால அத மட்டும் கொஞ்சம் பார்த்து கால ரொம்ப தொங்க போட்டு உட்காராம சேர்ல ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கங்க. கும்பராசிக்காரர்கள் 60 தாண்டியவர்கள் இத மட்டும் மேற்கொண்டீர்களா போதுமானது. எல்லாம் சரியா போயிடும். கவலையே பட வேணாம். சரியா? ஓகே. ஸோ கும்பராசிக்காரர்கள் இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? சங்கரன் இருக்கக்கூடிய கோமதி அம்மன் வழிபாடு ஒரு நான் 3 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாசமும் அதே தான். கோமதி அம்மன் வழிபாடு ஒரு மிகச்சரியான ஏற்றத்தையும், மாற்றத்தையும் குடுக்கக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. அதோட சேர்ந்து மீனாட்சி அம்மன் வழிபாடு சூப்பரா உங்களுக்கு டைம் பீரியட கொண்டு வந்து குடுக்கும். எதை எங்க பண்ணணுன்ற பொறுப்பையும், மதிநுட்பத்தையும் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு ஏன்னா 2ஆம் இடத்துல புதன் கொஞ்சம் வலுக்குறைவாக இருக்கிறார் அப்படின்றபோது, கொஞ்சம் இளமை, காதல், வேலை, புதிய மிகிடிங்களெல்லாம் ஏதாவது தடை வரும்போது மீனாட்சி அம்மன வழிபாடு பண்ணீங்கன்னா, அதற்கான வாய்ப்புகளை அம்பிகை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஓகே. கும்பராசிக்காரங்க இதுல என்ன பண்ணணும் நெறைய சங்கு பார்ப்பீங்க. சங்கு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சொல்லுங்க. நெறைய சங்கு பார்க்கறது, சங்கு மேயறத பார்க்கறது, சங்கோட இமேஜ பார்க்கறது, வீட்ல சங்கு வாங்கி வைக்கலான்ற மாரி தோன்றது, சங்குக்கு பூஜை பண்றது, ஏதோ ஒண்ணு. இல்ல போய் சங்கு எப்படி உருவாகுதுன்னு பார்க்கறது, இல்ல யாராவது ஒரு ஏஐல அப்படி பரந்தாமன் சங்கு ஊதுற மாரி பார்க்குற மாரி சங்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவ உண்டு. ஸோ வருமானம் வரக்கூடிய இடத்தில் கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்க போகுது. கவலைப்பட வேணாம்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக சங்கு பார்த்தல் என்பது உங்களுக்கு வரும். 11, 11ன்ற எண் உங்க கண்ணில் பட்டே இருக்கும். அதே மாரி 5, 5ன்ற எண்ணும் இந்த தடவ உங்க கண்ணில் நெறைய படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சூப்பரா இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 2026வது வருடம்.